ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தமிழ்நாட்டில் குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக கோடை காலம் என்பதால் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாஸ் கொடுத்து அனுமதிக்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிட்டிருக்குது. அதன்படி தமிழக அரசும் அவர்களுக்கு பாஸ் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதற்கு உண்மையான காரணம் என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெப்ப அலை அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. அது எல் நினோ என்ற ஆண்டு என்பதால் பருவமழையும் வெப்ப அலையும் வீசக்கூடும் என்றும் அது இயற்கை இடர்பாடுகள் அதிகமாக ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதுதான் காரணமா, மற்ற காரணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகு கடைசியில் அந்த அரசாங்கமும் கோர்ட் உத்தரவின்படி ஊட்டி, கொடைக்கானலுக்கு பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. எதனால் என்ற காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்தியாவிலே இப்பொழுது வெப்ப அலை வீசக்கூடிய மிகுந்த ஹாட்டஸ்ட் சிட்டி, டாப் 10 ஹாட்டஸ்ட் சிட்டி எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த அளவு தமிழ்நாட்டில் இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. வெப்ப அலை வீசிக்கொண்டு இருக்கிறது. அதாவது 40 டிகிரி செல்சியஸ் முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. அதே போல் சென்னையில் பார்த்தோம்னா 44 டிகிரி செல்சியஸை நெருங்கி கொண்டிருக்கிறது. இது அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, கத்திரி வெயில். அது மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி வரை உள்ளது. இந்த நாட்களில் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கும் என்றும் அனல் காற்று வீசக்கூடும் என்றும் கூறுவார்கள். அதுபோன்று இப்பொழுது இந்த 44 டிகிரி சென்னையும் அதனை சுற்றியுள்ள தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் அதிகரித்துள்ள வெப்பம் அதற்கும் மேலும் அதிகமாக 45 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக போவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் கூறியுள்ளார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, மும்பை போன்ற கேரளா போன்ற இடங்களிலும் வெப்ப அளவு அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆந்திராவில் ரூர்கலா, தெலுங்கானா போன்ற இடங்களில் 45 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வெப்பம் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் கரூர், வேலூர் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இடங்களிலும் சரி, அதேபோல் ஈரோடுகளிலும் வெப்பத்தின் அளவு அதிகரித்து 44 டிகிரி செல்சியஸையும் தாண்டி கொண்டிருக்கிறது. ஈரோட்டில் அதிகமாக 112 டிகிரி வெப்பம் இப்பொழுது பதிவாகி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்திய வானிலை மையம் கூறும்பொழுது தமிழகத்தில் உள் மாவட்டங்கள்லாம் இன்னும் 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் 2 நாட்கள் அதிகமாவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் ஆதலால் மிகவும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் கோடை மழை கன்னியாகுமரி போன்ற சில இடங்களில் லேசான மழைகள் பெய்வதாகவும் வருகிற மே 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதியானது நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்களில், ஊட்டி போன்ற இடங்களிலெல்லாம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார்கள். அதே போன்று சென்னையில் மிதமான மழை பெய்யறதுக்கும் 8ஆம் தேதி மேல் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் வெப்ப அலைகளும் ஹீட் வேவ்ஸும் அதிகமாவதற்கு காரணம் எல் நினோ என்பதும் அந்த ஆண்டுகளில் இப்படி இயற்கை பேரிடர்கள் மாறி மாறி தோன்றும் என்றும் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் பருவமழை அதிகமாக பெய்யும் என்றும் அதற்கு காரணம் எல் நினோவும் ஒரு காரணம் என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த எல் நினோ என்றது பெயர் ஏற்பட்டதற்கு காரணம் தென் அமெரிக்காவில் ஒரு முறை கிறிஸ்துமஸ் விழா நடந்து கொண்டிருந்த பொழுது வெப்பம் அதிகமாக தோன்றியது என்றும் அந்த வெப்பத்திலும் மீனவர்கள் மீன் பிடித்து கடலுக்கு சென்று மீன் பிடித்து வாழ்வாதாரத்தை மேற்கொண்டார்கள் என்றும் அதற்கு காரணமான அந்த நேரத்தில் எல் நினோ என்று இந்த ஸ்பானிஷ் மொழியில் இந்த பெயரை குறிப்பிட்டிருந்தார்கள் என்றும் அந்த எல் நினோவுக்கு குழந்தை என்று, சிறுவன் என்று பொருளாகும்.
அதாவது இயேசு பிறந்த குழந்தை என்பதை குறிப்பிட்டு இப்பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அதுவே பிறகு உலகம் முழுவதும் எல் நினோ என்ற பெயர் நிலை பெற்றிருக்கிறது. எல் நினோ என்றால் என்னன்னா என்பதை இதில் பார்க்கலாம். எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலுடைய கடலின் மேற்பரப்பில் நீரின் மேற்பரப்பில் உள்ள வெப்பக்காற்றை தான் இந்த எல் நினோ என்று. இந்த எல் நினோ 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் என்றும், அப்பொழுது அது ஏற்பட்டால் 12 மாதங்கள் முதல் 18 மாதங்கள் வரை நீடித்து இருக்கும் என்றும், இத்தகைய நேரத்தில் எல் நினோ ஏற்பட்டிருக்க ஆண்டுகளில் வெப்பநிலையும் சரி மற்ற பருவமழைகளும் சரி காற்றின் வேகம் அதிகரிப்பதாலும் காற்றின் தன்மை மாறுவதாலும் வேறு பருவ காலங்கள் தோன்றக்கூடியதாக இயற்கை பேரிடங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் என்றும் இந்த வானிலை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியன் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD கூறும்பொழுது இப்பொழுது வெப்பநிலையும் ஆசியாவிலேயே அதிகமாக காணப்படும் என்றும், இதற்கு காரணம் எல் நினோ ஒரு காரணம் என்றும் கூறியுள்ளார்கள். இதற்கு முன்பு 2003 இந்த எல் நினோ ஆண்டு தோன்றியதாகவும், அப்பொழுதும் வெப்பம் அதிகரித்து இருந்தது என்றும், சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி 45 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் அதிகமாகி சென்றிருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதற்கு பிறகு நடுவில் பல ஆண்டுகளாக இந்த வெப்பம் உயரவில்லை என்றும், இப்பொழுது மறுபடியும் எல் நினோ ஆண்டு தோன்றியவுடன் இத்தகைய மாறுபாடுகள் தோன்றியுள்ளன என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த எல் நினோ ஆண்டில் வெப்பம் அதிகமாகதால் கடலுடைய வெப்பமும் அதிகமாக இருப்பதால் அங்கு வாழும் உயிரினங்கள் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு சென்றுவிடும் என்றும், அதே போல் மீன்கள் போன்றவை அந்த இடங்களிலிருந்து வேறு இடங்களுக்கு சென்றுவிடும் என்றும், அதனால் மீன் பிடிப்பவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த மீன்கள் வெளி இடங்களுக்கு சென்று விடுவதால் மீன்பிடிப்பு தொழில் மற்றும் மொத்த நாட்டினுடைய பொருளாதாரமும் குறைவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். பசிபிக் கடலுடைய மேற்பரப்பில் உள்ள காற்றானது வியாபார காற்று என்று கூறுவார்கள். அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சென்று அங்கு குவிந்து அங்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை உருவாக்கும். அதன் மூலம் மழை, இடியுடன் கூடிய மழை போன்றவைகள் தோன்றும். ஆனால் இந்த எல் நினோ ஆண்டுகளில் இந்த வியாபார காற்றுடைய மூமெண்ட் கிழக்கிலிருந்து மேற்கு இருக்காது. அந்த சமயங்களில் அங்கு மேகமோ அல்லது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உண்டாகாது. ஆதலால் அங்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்காது, வெப்பம் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சவுத் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி காற்று வியாபார காற்று செல்லும். அதுதான் இயல்பு நிலை. ஆனால் ஆஸ்திரேலியாவிலிருந்து சவுத் அமெரிக்காவுக்கு மேற்கு நோக்கி இந்த காற்று வரும்பொழுது அது எல் நினோ ஆண்டுகளில் இவ்வாறு தான் அது நடைபெறும். ஆதலால் வெப்பம் அதிகமாவதற்கான சூழ்நிலை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் எல் நினோ ஆண்டில் பார்த்தீங்கன்னா மேகங்கள் அதிகமாக தோன்றாது. வானத்தில் மேகங்கள் அதிகமாக இல்லாததால் சூரியனுடைய வெப்பம் தடுக்கப்படாமல் அது நேராக பூமியை அடையும். ஆதலால் பூமியில் வெப்பம் அதிகமாகும் என்றும் கூறுகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு பூனேயை வைச்சிருந்த நீரியல் நிபுணர் ஜனகராஜ் அவர்கள் கூறும்பொழுது இந்த எல் நினோ ஆண்டால் வெப்பம் அதிகமாவதுடன் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது வங்கக்கடலில் அதிக புயல்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். பொதுவாக மழைக்காலங்களில் புயல் எண் கொடுத்து எச்சரிக்கை கொடுப்பாங்க. இது ஆபத்தானது, கடலுக்கு செல்ல வேண்டாம் போன்றவை கூறுவார்கள். அதைப்போல் ரெட் அலர்ட், மஞ்சள், எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் போன்றவை கொடுப்பார்கள். அதுபோல் இப்போ வெப்பத்துக்கும் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் போன்றவை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு மேலும் இப்பொழுது 2 நாட்களாக கடல் அலையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். இந்த வெப்பசலனத்தினால் வெப்பக்காற்றால் அதிகமாக இருக்கும் என்று அதற்கும் ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் போன்றவைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வானிலை மையம் இந்த அடுத்த 2 நாட்களுக்கு கடல் அலைகள் உக்கிரமாக இருக்கும் என்றும், வெப்பத்தினுடைய தொடர்ச்சியாக அது உயரமாக
எழும் என்றும் அதனால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் உத்தரவு கொடுத்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறும்போது இந்த வெப்ப அலையின் தொடர்ச்சியாக இந்த கடல் அலையுடைய உயரங்கள் 1.5 மீட்டர் உயரம் வரை எழும்ப வாய்ப்பு உள்ளதால் மக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள். குறிப்பாக மும்பை பகுதியில் உள்ள கடலில் 1.5 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் எழும்பும் என்றும் கூறுகிறார். தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் பார்த்தீங்கன்னா குமரி எல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆரஞ்சு அலர்ட் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கும், எல்லோ அலர்ட் கடலூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கு கூறியிருக்காங்க. இந்த மாவட்டங்களில் இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும் ரெட் அலர்ட் கொடுத்துறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாவட்டங்களில் ஏற்படும் என்றும், அதற்கு பிறகு ஆரஞ்சு அலர்ட் இருக்கிறது ஓரளவு ரெட் அலர்ட்டை விட சிறிது குறைவாக அது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களும், அதற்கும் குறைவாக கடலூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களிலும் வெப்ப அலைகள் வீசக்கூடும் என்று எச்சரித்து உள்ளார்கள். மேலும் கள்ளக்கடல் விளைவு என்று குறிப்பிட்டிருக்கார்கள். அது என்ன கள்ளக்கடல் விளைவு என்பதை பார்க்கும்பொழுது, இந்திய பெருங்கடலில் தெற்கு பகுதியில் எந்த அறிகுறி தென்படாமல் காற்றின் வேகம் அதிகரித்து அதனால் ஏற்படும் விளைவுகளை தான் கள்ளக்கடல் விளைவு என்று குறிப்பிடுகிறார்கள். திரு ரமணன் அவர்கள் வானிலை ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் குறிப்பிடும் பொழுது வானத்தில் மேகங்கள் இல்லாமல் கிளியராக ஏற்படுவது இல்லாமல் இருப்பதால் இந்த வெயிலுடைய தாக்கம் இங்கு அதிகமாக உள்ளது என்று கூறுகிறார். மேகங்கள் இருந்தால் அது வெயிலுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தும் என்றும், அது இல்லாமல் தெளிவான வானம் இருப்பதால், மேகங்கள் இல்லாததால் அந்த பாதிப்பு அதிகமாக தோன்றுகிறது பூமிக்கு என்று கூறுகிறார். மேலும் ரமணன் அவர்கள் கூறும்பொழுது மக்கள் தொகை அதிகரிப்பு, வாகனங்கள் அதிகரிப்பு, நாம் மூச்சு விடும் காற்று வெப்பக்காற்றாக வெளியே விடுவது, ஏசி மிஷின் அதிகமாக பயன்படுத்துவது போன்ற காரணங்களாலும் இந்த வெப்ப அதிகரிக்காத வாய்ப்பு உள்ளது என்று கூறியுள்ளார். மக்கள் ஏசி மிஷின் அதிகமாக உபயோகப்படுத்தாது அது வெப்பத்தை தான் வெளிப்படுத்தும் என்றும், அதனாலும் இந்த வெப்பம் அதிகரிக்கும் என்றும் கூறுகிறார். ரமணன் அவர்கள் மேலும் கூறும்போது நாம் மரங்கள் அதிகமாக வளர்ப்பதை விட்டுவிட்டோம் என்றும், மரங்கள் வளர்ப்பதை முக்கியமாக கருத வேண்டும் என்றும், வீட்டை சுற்றி சிமெண்ட் தரை போட்டு மரங்கள் வளர்ப்பதை தடுத்து விட்டதாலும் இத்தகைய இயற்கை மாறுதல்கள் ஏற்பட்டு நமக்கு சிரமத்தை உண்டாக்குகிறது என்றும் கூறுகிறார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் மரத்தை வீட்டை சுற்றி வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும், அப்பொழுது அது எதிர்காலங்களில் நம் சந்ததியிற்கும் மற்றவர்களுக்கும் இந்த மழை ஏற்படாத பொழுது நம் வெப்பத்திலிருந்தும் மற்ற நீர் கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றிக் கொள்ள உதவும் என்றும் கூறியுள்ளார். இந்த வெப்பநிலை குறைவு ஏற்பட வேண்டும் என்றால் இடியுடன் கூடிய மழை வர வேண்டும் என்றும், அப்பொழுது இது வெப்பம் தணிந்து நமக்கு இந்த வெப்பத்திலிருந்து விடுபட வழி ஏற்படும் என்றும் கூறுகிறார். ஊட்டி, கொடைக்கானல் போன்றவர்களில் அதிக குளிர்ச்சி இல்லாமல் வெப்பம் அதிகமாக இருப்பதற்கு காரணம், கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை போன்ற பருவமழைகள் சரியாக பெய்யாததினாலும், உள் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை எல்லாம் சரியாக மழை பொழியாததால் அதனுடைய தாக்கம்தான் இத்தகைய வெப்ப தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்றும், அங்கு ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களிலும் குளிர்ச்சி குறைவாகவும் வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்றும், மேலும் ஊட்டியிலெல்லாம் இப்பொழுது அதிக வெப்பம் காணப்படுவதற்கு ஒரு காரணம் 20,000 மக்கள் அந்த ஊட்டியில் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை உள்ளது என்றும், ஆனால் இப்பொழுது கடந்த மாதமும் சுற்றுலா பயணிகள் அங்கு 20,000 வாகனங்களே அங்கு வந்துள்ளதாகவும், சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாகவும், ஒரு வாகனத்தில் 2 பேர், 3 பேர் அல்லது 5 பேர், 6 பேர் என்று கணக்கிடும் பொழுது அவர்கள் 20,000 தாங்கக்கூடிய அந்த ஊட்டியின் சூழ்நிலை அதிகமாக வெப்பம் சூழ்நிலை காணப்படுகிறது என்று
கோர்ட்டில் தன்னல வழக்கு ஒருத்தர் தொடுத்திருக்கும் போது இத்தகைய மாறுதல்களை கண்டு இந்த வருடம் எவ்வளவு பேர் அந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்கிறார்கள் என்று ஒரு பாஸ் முறையை வழங்கி அதை கணக்கெடுத்து அதற்கு இதனால்தான் இப்பொழுது ஊட்டி கொடைக்கானல் போன்ற தமிழ்நாட்டில் உள்ள மலையில் செல்பவர்களுக்கு சுற்றுலா பயணிகள் இந்த கோடை காலத்தில் இந்த பாஸ் பெற்றுக்கொண்டு செல்லுவதால் நமக்கு எதிர்காலத்துக்கு ஒரு நன்மைகள் பயக்கக்கூடும் என்பதால் அத்தகைய முறையை பின்பற்றுவது நல்லது என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் சரி வெப்பநிலை அதிகமாகிக் கொண்டிருப்பதால் மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அதிக மோர் நீர் போன்றவைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் பகல் 11 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்லக்கூடாது என்றும் இன்றைக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதனால் நாமும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு நம்மை இந்த வெப்ப சூழ்நிலையிலிருந்து காப்பு காற்றிக் கொள்ள வேண்டும் என்பது விருப்பமாகும்.